ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SriCookS. நம்ம இன்றைக்கி சிகப்பரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு அதை பார்க்கலாம். ஒரு 250 கிராம் சிகப்பரிசி எடுத்துட்டு அதை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து நிழல்லையே ஃபேன் காற்றுலையே உலர்த்திடுங்க. உலர்த்தி வச்சிட்டிங்கனாக்கா அது லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த இதில் இருந்தால் போதும். இதை வந்து நம்ம இந்த லெவலில் இந்த நைஸாக இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நைஸாக வேணால் சலிச்சிக்கலாம். இதை வந்து இட்லி குண்டான் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சோடனே இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இதை வந்து இது மேலே வந்து இந்த மாவை அப்படியே வச்சுட்டு ஆவி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா துணி போட்டு கூட அது மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் துணியை வச்சு கவர் பண்ணிவிடுவேன், தண்ணியெலாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக. மேலே இருந்து ஆவி தண்ணியெல்லாம் அதில் படாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே வந்து ஒரு துணியை வந்து போட்டு வச்சுருவேன். ஆமாம், அது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடணும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டீம் இதுதான். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கூட நம்ம வேக வச்சுட்டு ஆவி வரும், சைட்லேருந்து ஆவி வரும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ்னு கணக்கு வச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சத்துள்ளது இது. நான் வந்து சிகப்பரிசி வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதை வந்து மாப்பிள்ளை சம்பான்னு கூட சொல்லுவாங்க. அந்த அரிசி ரொம்ப நல்ல அரிசி. இதை வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து, பெரிய டம்ளரில் அது நமக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு கூட சால்ட்டு போட்டு அதை அப்படியே நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணுன்னா ரொம்ப கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா திரித்து பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய நேரம் பண்ணணும். அப்புறம் அது பண்ணால் தான் அப்புறம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து திரும்பி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த கட்டியாக உள்ளதெல்லாம் கரெக்ட் பண்ணி செஞ்சுட்டே இருந்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு நமக்கு அந்த மாவு கிடைக்கும். கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம ஆவியில் திருப்பி வைக்க போகிறோம். இப்போ இதுதான் செகண்ட் ஸ்டீமு. இதில் தான் நம்ம வந்து மாவு புட்டுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக வர மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், பொறுமை பண்ணுங்கள். சரி, ஆனால் சூப்பராக இருக்கும் புட்டு. இப்போ வந்து அதே ஸ்டீம் வச்சு அதே இட்லி குண்டான்லேயே இதையும் வந்து நம்ம மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த துணியை இப்போ நம்ம போட்டுடுவோம். எப்போயும் மாதிரி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டோன்னா இப்போ வந்து 20 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புட்டு சூப்பராக வெந்திருக்குங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏனத்தில் கொட்டிட்டு அதில் வந்து தேங்காய் துருவல் நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் துருவல், ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் தட்டி அதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கரையை வந்து சர்க்கரைன்னு சொல்லலாம், ஜீனின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காய், ஒரு 150 ஜீனி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அதை சர்வ் பண்ணிட்டோம். எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு, செமையாக இருக்குங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.